இலங்கை கடற்படை கப்பல் மோதி மீனவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ராமேஸ்வரம் தாலுகா அலுவலகம் முன்பு மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கள விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் விஸ்வநாதன், செய்தி குறித்து முழுவதும். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க. இந்த நிலையில இன்று அதிகாலை கச்சத்தீவு வரையும் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்போதைக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது ராமேஸ்வரம் மீனவர்கள் விசைப்படகு மீது எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டை முன்வைத்து நேரடியாக மோதி விபத்துக்கு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதில் அந்த படகில் இருந்த 4 மீனவர்கள் 2 பேரை உயிரோடு மீட்டு யாழ்ப்பாண மருத்துவமனையிலிருந்து சிகிச்சைக்கு அனுப்பிவிட்டனர். ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டு யாழ்ப்பாண முறையில் சேர்த்து உள்ள நிலையில் மாயமான ராமச்சந்திரன் என்ற மீனவர் தேடும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் அட்டுழைத்து ஈடுபட்டு வருவதாகவும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், உயிரிழந்த மீனவர் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும், அவருடைய உடலை ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வரணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் தாலுகா அலுவலகத்துக்கு முன்பாக உள்ள தேசிய நெடுஞ்சாலை, அதாவது ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மீனவர்கள் போராட்டத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த சாலை மறியல் போராட்டமானது சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருவதனால் ராமேஸ்வரம் பகுதிக்கு வரக்கூடிய பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் மீனவர் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதற்கு உரிய தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மீனவர் கோரிக்கை கொடுத்திருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.